அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியிலே கேந்திர வித்யாலயாவில் ஆசிரியர் 15,000 ஆசிரியர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பிஜிடி, ஆரம்ப நிலை, பட்டதாரி ஆசிரியர், முதுநிலை ஆசிரியர் போன்ற 3 வகையான ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியா முழுவதும் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் காலியாக உள்ள 15,000 காலியிடங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க இணையதள முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் ஆகஸ்ட் மாதம் தொடங்குகிறது. கடைசி தேதி செப்டம்பர் ஆகும். தேர்வு முறையின் கீழ் பதவியில் அமர்த்தப்படுவார்கள். தேர்வு நடைபெறும் மாதம் இப்போ எல்லாம் பார்த்தோம்னா கேந்திர வித்யாலயா சங்கத்தான் 2022. இப்போ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டு. நீங்கள் தேர்வு செய்யப்படும் பட்சத்தில் இந்தியா முழுவதும் நீங்கள் பணியில் ஏதோ ஒரு இடத்துல அமர்த்தப்படுவீர்கள். சரிங்களா? இப்போ டெஸ்ட்டு சிபிடி டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அதில் பாஸ் செஞ்சவங்களுக்கு இன்டர்வியூ விடுக்கப்படும். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் என்னென்ன, பிரைமரி டீச்சர்ஸ், கிராஜுவேட் டீச்சர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ். இப்போ பிரைமரி டீச்சர்ஸ் 12ஆம் வகுப்பு பாஸ் செய்திருக்க வேண்டும். டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படித்திருக்க வேண்டும். கிராஜுவேட் டீச்சர் கிராஜுவேட் படித்திருக்க வேண்டும். பிஎட் படித்திருக்க வேண்டும். டிஜிடி அப்ளிகேட் கிராஜுவேஷன், பிஜி ரெண்டுமே ஒரே சப்ஜெக்டில் படிச்சிருக்கணும். என்னென்ன சப்ஜெக்டு? சயின்ஸு, ஃபிசிக்கல் சயின்ஸு, பிஎட்டும் படித்திருக்க வேண்டும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ பிஜிடி அதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்ட் காலியாக உள்ளதுன்னு பார்க்கலாம். இங்கிலீஷு, ஹிந்தி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், மேத்ஸு, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பயோடெக்னாலஜி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கிடைச்சிருக்கும். இப்போ மேத்ஸில் மேத்ஸும் எலிஜிபிள், அப்ளைடு மேத்ஸும் எலிஜிபிள். அப்போ எலிஜிபிள் டிகிரி என்னென்னா, பயாலஜி படித்தவங்களுக்கு பாட்டனி, ஜுவாலஜி, லைஃப் சயின்ஸு, பயோகெமிஸ்ட்ரி, ஜெனடிக்ஸு, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளில் படித்தவங்களும் பயாலஜி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? பயோடெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா 50% மார்க் வேணும். பிஇ படித்திருக்கலாம், அல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு படிச்சிருக்கணும். அடுத்த போஸ்டிங் பார்ப்போம். பிஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன அப்படின்னா, பிஇ படித்திருக்க வேண்டும், அல்லது எம்எஸ்சி அல்லது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்திருக்க வேண்டும், அல்லது அதற்கு இணையான படித்து இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து டிஜிடி, ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், ஹிந்தி, சோசியல் சயின்ஸ், சயின்ஸ், சான்ஸ்கிரிட். இந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? ரைட். அதே இதில் கண்டினியூஷனு மேத்ஸு அடுத்து மேத்ஸு ஃபிசிக்கல் எஜுகேஷன், உடற்கல்வி. அப்புறம் ஆர்ட் டீச்சர். அப்புறம் எலக்ட்ரிக்கல் சொல்லித்தரதுக்காக. சரிங்களா? அடுத்து பிஆர்டி, பிரைமரி டீச்சர். பிரைமரி டீச்சருக்கு என்ன வேணும் அப்படின்னீங்கன்னா, பிரைமரி டீச்சருக்கு என்ன வேணும்னா +2 முடித்திருக்க வேண்டும். 2 வருடம் ரெகுலரில் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படித்திருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் தெரிந்திருக்க வேண்டும். அடுத்த லெவலுக்கு போவோம். அடுத்து பிரைமரி டீச்சர் மியூசிக், இசை ஆசிரியர். இசை ஆசிரியர் +2 பாஸ் செய்திருக்க வேண்டும். இசையில் டிகிரி பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? இதற்கான ஏஜ் லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரைமரி டீச்சர் 30, ட்ரெயின்டு கிராஜுவேட் 35, போஸ்ட் கிராஜுவேட் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். அப்ளிகேஷன் ஃபீஸு அனைவருக்கும் 150, 1500. எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ்க்கு ஃபீஸு கிடையாது. இடபிள்யூஎஸ்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அது யாராக கூட இருக்கலாம். எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா
அவங்களுக்கு உண்டு. சரிங்களா? அடுத்ததுக்கு போவோம். அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னன்றதை பார்ப்போம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷனு, ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷனு, எல்லா விமனுக்கு வந்து 10 வருஷம் ரிலாக்ஸேஷனு. அடுத்து கேவிஎஸ் எம்ப்ளாய்க்கு வந்து ஏஜ் பார் கிடையாதுங்க. அடுத்து வந்து காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி இடங்கள்ல மலை பிரதேசங்களில் வசிக்கிறவங்களுக்கு இது இல்லைங்க. சரிங்களா? இதே காஷ்மீர் மலை 5 வருடம் கூடுதலான விதிவிலக்கு உண்டு. டிசேபிலிட்டிக்கு வந்து டிசேபிலிட்டியில் எஸ்சியாக இருந்தால் 15 வருஷம், ஓபிசியாக இருந்தால் 13 வருஷம், ஜென்ரலாக இருந்தால் 10 வருஷம். எக்ஸர்வீஸ்மேன் பொதுவாக 5 வருஷம், எக்ஸர்வீஸ்மேன் அப்புறம் 8 வருஷம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். ரைட்டுங்களா? அடுத்து வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் 1000 ரூபாய் பணம் கட்டி இது பண்ணணும், மற்றவங்களுக்கு கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இப்போ வந்து செலெக்ஷன் வந்து சிடெட் முடித்திருக்க வேண்டும். சிபிடி டெஸ்ட், சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ. பே ஸ்கேல் வந்து 34,000 முதல் 50,000 மாத சம்பளமாக வழங்கப்படும். ரைட்டுங்களா? இது எவ்வாறு இந்த கேவிஎஸ் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கேவிஎஸோட இணையதள முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த இணையதள முகவரியில் சென்று உங்களது விண்ணப்பத்தை ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும், பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யும் போது உங்களது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோ, உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் இது பண்ண வேண்டும். இதற்கு முன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் பிஜிடிக்கு போட போகிறீங்களா, டிஜிடி போட போகிறீங்களா, பிஆர்டி போட போகிறீங்களான்னு பார்க்கணும். ஒரு தடவை லாகின் பண்ணும்போது 3 வகையான போஸ்ட்டில் ஏதாவது ஒரு வகை தான் போடணும். அப்புறம் இன்னொன்று அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை சரி பார்த்து உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை பார்த்துட்டு ஏற்கனவே நீங்கள் வந்து இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். ரெடியாக வச்சுட்டு அப்லோட் பண்ண வேண்டும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இப்போ முடிஞ்சிங்களா? இந்த லிங்க்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ், சென்னை. இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது ஆகும். இம்மூன்று நோக்கங்களுக்கான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் வழங்கி வருகிறது. இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு பெரிய போஸ்ட்டு 15,000 போஸ்ட்டு இந்தியா முழுவதுக்கும் ஆன போஸ்ட்டு. நீங்கள் வந்து இதை நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஹிந்தி தெரியணுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒர்க்கிங் ஹிந்தி தெரிஞ்சால் போதும். ஹிந்தி தெரிஞ்சால் முன்னுரிமை. அதுக்காக ஹிந்தி தெரியல அப்படின்றதுனால வந்து உங்களை எக்ஸாம் எழுதவோ இன்டர்வியூக்கு கூப்பிடாமையோ இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஹிந்தி வந்து ஒரு கூடுதல் தகுதி தானே ஒழிய அடிப்படை தகுதி அல்ல. இதை கொஞ்சம் மனசில் வாங்கிக்கங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வைப்பாங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்குது. சென்னை போன்ற நகரங்கள்லாம் இருக்குது. நல்ல வேலை, அருமையான வேலை. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நிச்சயமாக வந்து நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இப்போ இந்த நிறுவனம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, விடாமுயற்சி, தொடர் பயிற்சி, நிச்சய வெற்றி. இதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? வேலை வாங்குற வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், சிரமமாக தான் இருக்கும். நான் வந்து படிச்சிருக்கிறேன், கூடுதல் டிகிரி படிச்சிருக்கேன், 2 டிகிரி 3 டிகிரி படிச்சிருக்கேன்னா இது எல்லாமே கல்வி என்பது அங்கீகாரம், வேலை வாய்ப்பு என்பது தான் அதிகாரம். நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் தான் இந்த சமுதாயத்தில் நீங்கள் எல்லா சௌகரியங்களையும் அனுபவிக்க முடியும். உங்கள் தலைமுறை முன்னேற முடியும். ஆகவே என்னுடைய வேண்டுகோள், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த எக்ஸாம்னாலும் அப்ளை பண்ணுங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.